ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப குறைவான நேரத்துல நல்ல ஒரு மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது நீங்க ஒரு பக்கம் டீ போட்டுட்டு இருக்கும்போது சைடில் இன்னொரு பக்கம் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமா செய்யலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சுவை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல ஒரு அரை கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் போல பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடிசா நறுக்கிய சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கியது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். இப்ப கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப இதுல கொஞ்சமா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணியை விட்டு கரைச்சிடாதீங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காரசாரமா இருக்கணுன்றதுக்காகவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காகவும் இது கூட நம்ம தனி மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்ப மாவோட பதம் பாத்தீங்கன்னா பக்கோடா மாவு மாதிரி ரொம்ப உதிரியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவு இந்த பதத்துக்கு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நல்ல மொறுமொன்னும் ரொம்ப சுவையோட இருக்கும். அதாவது மேல நல்ல மொறுமொன்னும் உள்ள கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும். மாவு ரொம்ப திக்கா இருந்துட்டாலும் உள்ள அந்த பச்சி மாவு சில டைம் ரொம்ப மாவு மாதிரி உள்ள இருக்கும் இல்லையா, சில பச்சிலாம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ இந்த பதத்துக்கு மாவு கரெக்டா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்ப எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கு, தீயும் மிதமான தீயில இருக்கு. இப்ப நாம கொஞ்சமா இதுல போட ஆரம்பிச்சிடலாம். கையை பயன்படுத்தி போடாம அந்த ஸ்பூனை பயன்படுத்தியே நம்ம மாவை கொஞ்சமா விடலாம். அதாவது ஒரு ஸ்பூன் முழுக்க விடாம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாகவே விடுங்க. அப்பதான் உங்களுக்கு இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து எட்ட விடுங்க. ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம கொஞ்சம் தள்ளி விட்டுடலாம். எட்ட ஏன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காத அளவுக்கு நம்ம இதை தள்ளி விட்டுடலாம். இது சரியா 1ல இருந்து 2 நிமிஷத்துல நல்ல மொறுமொன்னு சிவந்து வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்க. எந்த அளவுக்கு சூப்பரா நம்முடைய குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதனுடைய சுவை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஹெல்தியும் கூட. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க டீ போட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ள சைட்ல இது நீங்க சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். சுவை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.